அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அருமையான பன்னீர் குழம்பு செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்ச கொஞ்சம் வெங்காயம், தேவையான அளவுக்கு கொஞ்சம் தக்காளி, தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு, இந்த மூணுத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதங்கினா போதும். அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 2 பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். இதுக்கு கடுகுலாம் சேர்க்க தேவையில்லை. கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கிடலாம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதே மாதிரி நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கி வரணும். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. பச்சை பட்டாணி நான் அவிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு முறை நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான். நல்லா திக்காக கிரேவியாக நல்லா வந்திருக்கும். இந்த டைமில் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், நான் எண்ணெயில் பன்னீரை நல்லா வதக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் சில்லி பவுடர். இப்போ பன்னீரை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். அவ்வளோதாங்க. அருமையான பன்னீர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சு கொதிக்க வைங்க. அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.